அனைவருக்கும் வணக்கம். கொங்கு நாட்டினுடைய பாரம்பரிய கலை வள்ளிக்கும்மியை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி 2009ஆம் ஆண்டு மீட்டெடுத்து கடந்த 15 ஆண்டுகளாக கொங்கு நாடு முழுவதும் எழுச்சி பெறும் வகையிலே வள்ளிக்கும்மி நிகழ்ச்சியை நடத்தி ஒரு 1 லட்சம் பேருக்கு மேலே இன்று வள்ளிக்கும்மியிலே பயிற்சி பெற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள். இதனுடைய உச்சகட்ட நிகழ்ச்சியாக சென்ற ஆண்டு பெருந்துறை அருகிலே 16,000 வள்ளிக்கும்மி கலைஞர்களை ஒரே இடத்திலே வள்ளிக்கும்மி நிகழ்ச்சியை செய்து காட்டி உலக சாதனையாக நிகழ்த்தினோம். அந்த உலக சாதனையை புகழ்பெற்ற கின்னஸ் நிறுவனம் அப்போது ஆய்வு செய்து நேரடியாக பார்த்து அங்கீகாரப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த உலக புகழ்பெற்ற நிகழ்வை எல்லோருமே வியந்து பாராட்டினார்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்போது அமெரிக்காவில் இருந்த காரணத்தினால் ஊருக்கு திரும்பியவுடன் என்னை அழைத்து வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அனைத்து கலைஞர்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று என்னிடத்திலே கேட்டுக்கொண்டார். அப்போதே நான் முடிவு செய்தேன், இந்த உலக சாதனை நிகழ்வான கின்னஸ் ரெக்கார்ட் சான்றிதழ்களை முதலமைச்சருடைய பொற்கரங்களால் நம்முடைய வள்ளிக்கும்மி கலைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று. அதற்கான நிகழ்வு கோவை கொடிசியா மைதானத்திலே வருகிற ஏப்ரல் 6ஆம் தேதி மாலை 3 மணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கோவை கொடிசியா மைதானத்திற்கு அனைத்து கலைஞர்களுமே ஏப்ரல் 6ஆம் தேதி மாலை 3 மணிக்கு வர வேண்டும் என்று உங்களை வரவேற்கின்றேன். நம்முடைய வள்ளிக்கும்மி கலைஞர்கள் எல்லாம் கின்னஸ் சாதனை சான்றிதழை முதலமைச்சருடைய கரங்களிலே பெறும் பொழுது கொங்கு நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று கூடி நம்முடைய கலைஞர்களை வாழ்த்துகின்ற கோஷம் விண்ணை முட்ட வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் ஏப்ரல் 6ஆம் தேதி கோவை கொடிசியா மைதானத்திற்கு மாலை 3 மணிக்கு தவறாமல் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைத்து மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம்.